ஒன் டே ஒன் சம்மில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மெட்டீரியல் காஸ்ட்டு. மெட்டீரியல் காஸ்ட்டில் ப்ராக்டிக்கல் சம் 6th. சின்ஸ் நமக்கு இந்த சாப்டரில் வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், ஸோ மேக்ஸிமம் ஃபார்முலாஸ் கவர் பண்ணுற மாதிரி ஒரு சம்மும் இல்லாத ஃபார்முலாஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு சம்மும் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரீஆர்டரிங் லெவல், மேக்ஸிமம் லெவல், மினிமம் லெவல், டேஞ்சர் லெவல் இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போவுமே ஆன்சர் எழுதும்போது கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை எடுத்து நம்ம தனியாக எழுதிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரீஆர்டரிங் குவான்டிட்டி இஸ் டு பி calculated on the basis of the following information. So cost of placing a purchase order 4,000, number of units to be purchased 5 lakh, purchase price per unit inclusive of transportation cost rupees 50, அதே மாதிரி annual cost 10. ஸோ இதுதான் வந்து மினிமம் டேஸ், ஆவரேஜ் டேஸ், மேக்ஸிமம் டேஸ் அண்ட் மினிமம் டேஸ் ஆஃப் ரிசீவிங் த ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் எப்போ கிடைக்கும், எவ்வளோ டேஸில் கிடைக்கும் அப்படின்றது டீட்டெயில்ஸ். அப்புறம் எமர்ஜென்சி டைமில் எவ்வளோ டேஸில் ரிசீவ் ஆகுங்கிறது. அதே மாதிரி இது கன்சம்ஷன், ஆவரேஜாக ஒரு கன்சம்ஷன், மேக்ஸிமம் 2000. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து தனியாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி பர்ச்சேஸ்ட் மேனுவலி 5 lakh யூனிட்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆர்டர், ஒரு ஆர்டர் பண்ணுறதுக்கு இட் காஸ்ட் 4000 rupees. அதே மாதிரி ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 per unit. பர்ச்சேஸ் ப்ரைஸ் பர் யூனிட் இன்க்ளூசிவ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இஸ் 50. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பேசிக் டேட்டா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரீஆர்டரிங் லெவலுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்றது வந்து 2 ஃபார்முலா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா மேக்ஸிமம் யூசேஜ் பர் பீரியட் இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம். இங்கே வந்து நமக்கு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஏன் இங்கே மினிமம் ஃபார்முலா யூஸ் பண்ணலன்னா, நமக்கு இங்கே மினிமம் டீட்டெயில்ஸ் கொடுக்கல. இதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணலாம், பட் ஸ்டில் நமக்கு மேக்ஸிமம் இருக்குது, ரெண்டுலேயுமே மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் இருக்குது. எவ்வளோ கன்சப்ஷன், மேக்ஸிமம் டேஸ் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சது. எக்ஸ்கியூஸ் மீ, மேக்ஸிமம் டேஸ் தெரிஞ்சதுனால நம்ம இதவே எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் யூசேஜ் பர் பீரியட் இங்கே கொடுத்துருக்காங்க 2000 per யூனிட். மேக்ஸிமம் லீட் டைம் எவ்வளோ நாளில் கன்சியூம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 days இந்த யூனிட்ஸ் ஃபுல்லாகவே கன்சியூம் ஆகிடும். ஸோ 30,000 யூனிட்ஸ் இஸ் ரீஆர்டர் லெவல். அடுத்தது மேக்ஸிமம் லெவலுக்கு வந்து ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் ரேட் ஆஃப் கன்சப்ஷன் இன்ட்டு மினிமம் லீட் டைம். ஸோ ரீஆர்டர் லெவல் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ரீஆர்டர் குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரீஆர்டர் குவான்டிட்டிக்கு ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2AO டிவைட் பை C. அதுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஒர்க்கிங் நோட்ஸில் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை பார்த்துக்கலாம். மினிமம் ரேட் ஆஃப் கன்சப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 5 days. மினிமம் இது வந்து அதுவும் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஆவரேஜ் இருக்குது, மேக்ஸிமம் இருக்குது. ஸோ மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ். ஸோ 3000 டிவைட் பை 2 வில் பி 1500. ஸோ மினிமம் வந்து 1000 இருக்கும். அதை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ மினிமம் ரேட் ஆஃப் கன்சப்ஷன் இஸ் 5 days. மினிமம் யூனிட்ஸ் யூஸ்ட் வில் பி 1000. இங்கே ROL நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ரீஆர்டர் லெவல் 30,000 யூனிட்ஸ். ROQ அதாவது குவான்டிட்டி, எவ்வளோ ரீஆர்டர் குவான்டிட்டி பண்ணணுன்றது மட்டும் நம்ம ஃபைன் பண்ணணும். அதுக்கு இங்கே வி ஹேவ் ஒர்க்கிங் நோட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி அதோட ஃபார்முலா 2AO டிவைட் பை C. 2 into annual requirement is 5 lakh, ordering cost is 4,000 and AO and C annual cost per storage is 10. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு 20,000 யூனிட்ஸ் வருது. ரீஆர்டரிங் குவான்டிட்டி 20,000 யூனிட்ஸ் தான். அந்த ஆவரேஜ் கன்சம்ஷனுக்கு சொன்ன ஃபார்முலா தான் இது. ஸோ அது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ 30,000 ப்ளஸ் 20,000 யூனிட்ஸ் ஒர்க்கிங் நோட்டில் ஃபைன் பண்ணியிருக்கிறது மைனஸ் மினிமம் ரேட் ஆஃப் கன்சம்ஷன் இன்ட்டு மினிமம் டைம் இஸ் 1000 into 5. ஸோ 45,000 யூனிட்ஸ். அடுத்தது மினிமம் லெவல் வந்து ரேட் ஆஃப் ரீஆர்டரிங் லெவல் மைனஸ் ஆவரேஜ் ரேட் ஆஃப் கன்சப்ஷன் இன்ட்டு ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியட். ஸோ நமக்கு ரெண்டுமே இருக்குது. ஆவரேஜ் கன்சப்ஷன் டேஸ் அண்ட் ஆவரேஜ் எவ்வளோ யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் ஆஃப் கன்சப்ஷன். ஸோ ரீஆர்டர் லெவல் வந்து 30,000 மைனஸ் 1500 into 10 days. அடுத்தது டேஞ்சர் லெவலோட ஃபார்முலா ஆவரேஜ் கன்சப்ஷன் இன்ட்டு லீட் டைம் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேஸ். ஸோ அதுவும் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் கன்சப்ஷன் 1500, ஆவரேஜ் எமர்ஜென்சி பர்ச்சேஸ் 4 days, ஸோ 6000 யூனிட்ஸ். ஸோ இது வந்து எல்லாமே பேசிக்கலாக ஃபார்முலா வச்சு தான் நம்ம எல்லாமே எடுத்துக்குவோம். பட் எதுக்கு வரும், எந்த மினிமம் யூசேஜ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி ரீஆர்டர் லெவலுக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்குது, மேக்ஸிமம் லெவலுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து இந்த
டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீஆர்டரிங் லெவல் அப்படின்றது நம்ம எந்த டைமில் கன்சம்ஷன் யூஸ் பண்ணுறது ரீஆர்டர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சோப் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்காக வேக்ஸும் இவ்வளோ டேஸும் ஒர்க் பண்ணால் அந்த ஒரு சோப் கிடச்சிரும் அப்படின்னு இருக்கும்போது எவ்வளோ டேஸ் ஆஃப் இதில் வந்து நம்ம அந்த வேக்ஸை யூஸ் பண்ணி முடிப்போம், அதே மாதிரி எவ்வளோ டேஸ் ஆகும், அதே மாதிரி எவ்வளோ வேக்ஸ் வேணும் அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னா இப்போ ஒரு 5 days ஆகும், ஒரு வேக்ஸை 5 days உருக்கி 5 நாள் வந்து அதை வச்சோம் அப்படின்னா ஒரு சோப் ஃபார்ம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து வேக்ஸ் ஒரு 2000 units வேணும், 15 days யூஸ் பண்ணோன்னா we will get soap on 16th day அப்படின்னா ஸோ 16th டேக்கு அப்புறம் we have to reorder the next set. அப்போ தான் வந்து அடுத்த செட்டு இன்னொரு 16 days வந்து ரெடி ஆகும். ஸோ இதுதான் ரீஆர்டரிங் லெவல். மேக்ஸிமம் லெவல் அப்படின்னா மேக்ஸிமமாக என்ன டைம் வந்து நம்ம மேக்ஸிமம் லெவல் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி நம்ம ஆர்டர் பண்ணோம், சும்மா ஏனோ தானோன்னு நம்ம பண்ண முடியாது. அதுதான் வந்து காஸ்டிங்கில் மெயினாக வந்து பார்க்குறதே. எவ்வளோ பண்ணலாம், எவ்வளோ மினிமைஸ் பண்ணலாம், அதுதான் காஸ்டிங்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் மினிமம் ரேட் ஆஃப் கன்சப்ஷன், எவ்வளோ நாளுக்குள்ளே மினிமமாக இவ்வளோ டேஸ் இருந்தாவே இது போதும், மினிமமாக இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இருந்தாவே போதும். ஸோ அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் ஃபைண்ட் வித் மேக்ஸிமம் லெவல். சேம் வே ஃபார் மினிமம் லெவல். மினிமம் லெவலுக்கு ரீஆர்டரிங் லெவல் மைனஸ் ஆவரேஜ் ரேட் ஆஃப் கன்சப்ஷன். நான் சொன்னேன் இதுக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த மினிமம் லெவல் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் ஸ்டாக் லெவல் வந்து ஒன்று நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமமாக எவ்வளோ கன்சம்ஷன் வேணும், அதாவது எவ்வளோ வேக்ஸ் வேணும் சோப் யூஸ் பண்ணுறதுக்கு, எவ்வளோ டேஸ் ஆகும், அந்த ஒரு 2யும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அதை வச்சோன்னா எவ்வளோ டேஸ் ஆகும் சோப் ரெடி ஆகிறதுக்கு அப்படின்னு எடுத்து அதை பேஸ் பண்ணி அடுத்த நாள் கழித்து ரீஆர்டர் பண்ணலாம். இது ஒரு டைப் ஆஃப் இது. செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ரீஆர்டர் லெவல் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் ஆவரேஜ் ரேட் ஆஃப் கன்சம்ஷன் இன்ட்டு ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியட். எனக்கு வந்து மினிமமாக இவ்வளோ டேஸ் போதும், அந்த ஸ்டாக்கு வந்து தேவை, அது கூட ஆவரேஜ் ரேட் ஆஃப் கன்சப்ஷன் நான் ஒரு 2000 units ஆஃப் வேக்ஸ் போட்டேன் அப்படின்னா 4 days இந்த ஒரு சோப் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீஆர்டர் பண்ணால் போதும் அப்படின்னு ஃபைன் பண்ணுறது இன்னொரு மெத்தட். ஸோ ரீஆர்டரிங் லெவலில் எதர் மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட், இல்லை மினிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் ஆவரேஜ் ரேட் ஆஃப் கன்சப்ஷன் இன்ட்டு ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியட். ஸோ இதே தான் மினிமம் ஸ்டாக் லெவலுக்கு வரும். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து மினிமம் ஸ்டாக் லெவல் கண்டுபிடிக்கணும்னா இதை அப்படியே தூக்கி ரீஆர்டர் லெவல் மைனஸ் ஆவரேஜ் ரேட் ஆஃப் கன்சப்ஷன் இன்ட்டு ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியட். இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இஓக்யூ அதாவது ரீஆர்டரிங் குவான்டிட்டி நம்ம எப்போ பண்ணணும், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்றது நமக்கு எக்கனாமிக்கலாக அதை அடுத்த பொருள் அந்த குவான்டிட்டி வந்து நமக்கு எப்போ தேவை. ஸோ அதுக்கு வந்து √2a/c. நீங்கள் வந்து எக்ஸாமில் ஃபார்முலா எழுதும்போது ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் A, C ஃபார் காஸ்ட் பர் ஆர்டர், கேரியிங் காஸ்ட் பர் யூனிட் அந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா ½ மார்க் கிடைக்கும் ஃபார்முலாவுக்கு. நீங்கள் வெறும் √2ao/cன்னு போட்டிங்கன்னா மேக்ஸிமம் மார்க் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இஸ் வெரி லெஸ். ஸோ அதே மாதிரி இன்னொரு தப்பை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃபைன் பண்ணிவிட்டு இதோடு ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஃபார்முலா போட்டுருவோம், ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இருக்கும், ஏ என்ன ஓ என்ன சி என்னன்னு தெரியாட்டே நமக்கு ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டுருவோம். பட் வந்து இதோடு ஸ்டாப் பண்ணிடுவோம் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு ஃபைன் பண்ணிவிட்டு. பட் ஆக்சுவலாக கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, அதில் வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டு பி பிளேஸ்ட் இன் அ இயர் அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம மேக்ஸிமம் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டு பி பிளேஸ்னால் 2500 kg வேணும். ஸோ ரீஆர்டர் குவான்டிட்டி வந்து நமக்கு 10,000 units வந்து ஆனுவலாக ரெக்வயர் ஆகுது. அதில் 2500 units பண்ணால் போதும் அப்படின்னா 4 times ஆர்டர் பண்ணணும் அந்த 10,000 அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை தான் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டு பி பிளேஸ்ட் இன் அ இயர் ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் கொஷனில் இருக்க ஃபுல் டேர்ம்ஸை படித்தோம்னாவே நிறையா சில்லி மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.